வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்தரிக்காய் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி எடுக்க போகிறோம். இது தயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம். தயிர் கத்தரிக்காய் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு கத்தரிக்காய் எடுத்துக்கிடுவோம். இதை இப்போ சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எல்லாமே எடுத்துருவோம். ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்டாட்டு கலக்கி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டில் இந்த கத்தரிக்காய் எல்லாமே பிரட்டி எடுத்துடலாம். மசாலா எல்லா இடமும் நல்லா படும்படி பிரட்டி எடுத்துருவோம். இதுபோல் எல்லாத்தையும் மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் சூடாக இருக்குது. எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பவுலில் வந்து தயிர் எடுத்துடுங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஆயில் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், ஃப்ரை பண்ண கத்தரிக்காய் வெல்லம் ஒரு பவுலில் வந்து மாற்றிடுங்க. தயிர், இது மேலே தாளிப்பு வந்து கொட்டிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸோடு நல்லா போகும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.